இப்போ சீமான் திமுகவை மட்டும்தான் விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது இருக்கா? இல்லையே, நான் படிச்சது இல்லை. இல்லை நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருக்கா? இது வேறு ஏதாவது தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கா? நியாயமாக கேள்வி சீமானை பார்த்து இதை கேட்க வேண்டும் என்றால் விஜயை பார்த்து அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? நான் பேசுறது லாஜிக். விஜயை ஏன் விமர்சனம் செய்யக்கூடாது? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. விஜயோட அவர் கூட்டணியில் இருக்காரா? விஜயோட கூட்டணி சேர்றன்னு அறிவிச்சிருக்காரா சீமான்? இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, சீமானும் விஜயை விமர்சனம் செய்யலாம், விஜயும் சீமானை விமர்சனம் செய்யலாம். மூணாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் விஜயை எதிர்க்கிறார் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாதத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. இவ்வளவுதான் எங்கள் தேர்தல் அரசியல். இதில் மூணாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் விஜயை பார்த்து விமர்சனம் செய்கிறார்னா பின்னா கொஞ்சம் கொலாவுவாரா? அப்படி கொஞ்சம் கொலாவறதா இருந்தால் கூட்டணியில் சேர்ந்துட்டு போயிருக்கலாமே. இப்போதைக்கு மூணாவது இடம் இந்த இதுவரை உள்ள நிலைமையில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாண்டி மூன்றாவது இடம் என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. அதனால் இப்போ போய் இல்லை அவர் மூணாவது இடம் அவருக்கு அவர் பயந்துட்டாரு, அதனால நாலாவது இடத்தை பார்த்து அவர் பேசுறாரு போறாரு வர்றாருன்னு அப்படி பார்க்க போனால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தமிழகத்தில் திமுக அதிமுக தாண்டி அந்த மூன்றாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் முயற்சிப்பதாகவும், விஜய் அவர்கள் அதை பறிச்சு விடுவார் என்ற அச்சத்தினால தான் தொடர்ச்சியாக இப்போலாம் தாவேகா அவர் விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்கள்லாம் பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? எனக்கு இது புரியல. நான் 40 இல்லைங்க. இது நீங்கள் கேட்குறவங்க சார்பாக கேட்குறீங்க. இது அபத்தமான கேள்வி. நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களை சொல்லலை. கேள்வி அபத்தம், கேள்வி கேட்பவரை அபத்தம் என்று நான் சொல்லலை. என்னன்னால் மூணாவது இப்போ சீமான் திமுகவை மட்டும்தான் விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது இருக்கா? இல்லையே, நான் படிச்சது இல்லை. இல்லை நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருக்கா? இது வேறு ஏதாவது தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கா? அவர் ஏன் விஜயை விஜய் கட்சியை விமர்சனம் செய்யக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு மட்டும் தான் கேள்வி கேட்க தெரியுமா? எனக்கு தெரியாதா? நான் கேட்குற கேள்வி நியாயமா இல்லையா? எந்த கட்சிக்கும் தனக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய, அதுவும் தேர்தல் அரசியலில் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விமர்சனம் செய்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவங்கவுங்க வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ விஜய் என்ன பேசுகிறாரு? திமுக எனக்கு கொள்கை எதிரி, பாஜக எனக்கு கொள்கை எதிரி, இது ரெண்டும் சொல்லிட்டாரு. அப்படின்னா அதிமுக உங்கள் கொள்கையோட விஜயோட கொள்கையோட ஒத்துப்போகுதுன்னு ஏதாவது வாயை திறந்து சொல்லியிருக்காரா விஜய்? இல்லை. அதிமுக நாங்களும் கொள்கை ரீதியில் ஒன்றுபட்டவர்கள் சொல்லியிருக்காரா? நீங்கள் விஜயை பார்த்து அந்த கேள்வி கேட்டீங்களா? திமுகவை கொள்கை எதிரி என்று சொன்னீர்கள், பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னீர்கள், அதிமுகவை சொல்லவில்லையே. அப்படி என்றால் நீங்களும் அதிமுகவும் ஒன்றுபட்டு விட்டீர்களா? ஒன்றுபட்ட கொள்கையில் இருக்கிறீர்களா? ஒரு நேர்கோடில் வருகிறீர்களா? தேர்தல் அரசியலில் கேள்வி கேட்குறீங்களா? இல்லையே. நியாயமாக கேள்வி சீமானை பார்த்து இதை கேட்க வேண்டும் என்றால் விஜயை பார்த்து அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? நான் பேசுறது லாஜிக். அப்போ அவருடைய கொள்கை எதிரி அவங்க 2 பேர்னா அவங்களை அதிகமாக எதிர்க்கிறார். அப்போ அதிமுகவை சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலைன்னா. அதே மாதிரி தான் சீமான் கொள்கை ரீதியாக திமுகவை விமர்சனம் செய்கிறார், சில சமயங்களில் பாஜகவையும் விமர்சனம் செய்கிறார். திமுகவை விமர்சனம் செய்யும் பொழுது திமுகவின் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கூட விமர்சனம் செய்யலாம். நான் சொல்றது பொதுவாக, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக
விஜயை ஏன் விமர்சனம் செய்யக்கூடாது? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. விஜயோட அவர் கூட்டணியில் இருக்காரா? விஜயோட கூட்டணி சேர்றன்னு அறிவிச்சிருக்காரா சீமான்? இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, சீமானும் விஜயை விமர்சனம் செய்யலாம், விஜயும் சீமானை விமர்சனம் செய்யலாம். நியாயமாக சொல்கிறேன்னா இல்லையா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசலை. விஜய்க்கும் சீமானை விமர்சனம் செய்வதற்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அவர்கள் சீமானை விமர்சனம் செய்வதை விட அதிகமாக திமுக விமர்சனம் செய்கிறார்கள் என்பது அரசியலில் அந்த நிலைப்பாடு, தேர்தல் நிலைப்பாடு. அதனால் அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது பத்திரிகைகளே இருக்குது. பத்திரிகைகளில் இப்போ 15 வருஷம் அரசியல் பத்திரிகை 15 வருஷத்துக்கு மேலே நடத்தினேன்னா யாரை அதிகமாக விமர்சனம் செய்வோம்? ஆளுங்கட்சியை தான். அதிமுக ஆளும்போதும் நாம் பொள்ளாச்சியில் அந்த பாலியல் வன்முறை நடைபெற்ற போது அட்டப்படம் போட்டு விமர்சனம் பண்ணோம். பின்னால் திமுக பீரியடில் என்னென்னலாம் ஊழல் நடந்தது, மோசடிகள் நடந்தது போகும்போது விமர்சனம் பண்ணுறோம். இன்றைக்கி யூடியூப்பில் பேசும்போது சில இடங்களில் அதிமுகவுடைய நிலைப்பாடு இது சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணுறோம். திமுகவை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணுறோன்னு கேட்டால் ஆமாம், ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கும்போது தானேங்க தவறுகள் அதிகமாக நடக்குது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லை, தவறுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இப்போ உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தா அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து தானே விமர்சனம் வருது. உங்கள்கிட்ட அதிகாரமே இல்லைன்னா உங்களை என்ன விமர்சனம் பண்ணுறது? இவர்கிட்ட அதிகாரமே இல்லை, இவர்கிட்ட அதிகாரமே இல்லை, எத்தனை தடவை எழுதுவீங்க இல்லையா? இது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில் சீமான் அப்படியே பயந்து போய் 3வது இடம் போயிடுன்றதுனால விஜயை பார்த்து விமர்சனம் செய்கிறார் என்று. 3வது இடமா விஜய் தான் முதல் இடத்தில் வரப்போகிறாருங்க. அது தெரியாது அவங்களுக்கு? விஜய் முதல் இடம் எதில் ஏங்க? அவங்க தான் அவங்க கட்சியில் மக்கள் விரும்பும் முதல்வர்னு அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. சார் அவங்க போட்டுப்பாங்க சார், பொதுமக்கள் பார்க்கணும்ல. தெரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அவங்க போட்டுக்கிட்டாங்கன்றதுனால அவர் முதல்வர் ஆகிடுவாரா? இவ்வளோதான். இது உங்கள் வாயில் வரணுன்றதுக்காக தான் கேட்டேன். விஜயுடைய கட்சி தவேகாவினர் மக்கள் விரும்பும் முதல்வர், அது விஜய் சொல்லி போட்டுக்கிட்டாங்களா, அவங்களா அன்பில் போடுறாங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. முக்கால்வாசி இடங்களில் அரசியல் தலைவர்கள் பட்டங்கள்லாம் அவங்கவுங்களே தான் கொடுத்துப்பாங்க, பார்த்துருக்கோம். அது அரசியலில் சகஜமானது, ரைட். அதுக்குள்ளே நம்ம போகாமல் பொதுவாக பேசுவோம். விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர்னு சொன்னதுனால இப்போ நீங்கள் உடனே சொல்லிடுவீங்களா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் 42.5% வாங்கி முதல்வராக ஆட்சி அமைப்பார், புஷி ஆனந்த் அவர்கள் துணை முதல்வராக விடுவார், ஸ்டாலின் அதை விட கம்மியாக ஓட்டு வாங்குவார், எடப்பாடி எவ்வளோ ஓட்டு வாங்குவார், சீமான் எவ்வளோ வாங்குவார், இப்படி என்று இன்று நிலைப்பாடு விட்டதா? அவர் கட்சியில் அவர் முதல்வராக வரணும், முதல்வர் வேட்பாளராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி கட்சியில் அந்த கூட்டணியிலேயே, பாஜகவுடன் இணைந்த கூட்டணியிலேயே எடப்பாடி அதிமுக சைட்லேருந்து தான் முதல்வர்னு சொல்கிறாங்க. அதில் ஏதோ நடுவில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது. இப்போ எடப்பாடி தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர், கட்சியின் தலைவர் எடப்பாடி தான். அதனால் அந்த கூட்டணியில் நாளை அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் எடப்பாடி தான். இப்போ சீமான் கட்சியிலிருந்தும் சீமான் ஆட்சி அமைத்தால் சீமான் தான் முதல்வர் என்று சொல்வதில் ஒன்றும், அதாவது நான் விஜய் கட்சியில் சொல்கிறது தவறுன்னு சொல்லலை. அந்தந்த கட்சியில் இப்போ சீமானுடைய கட்சின்னு வச்சுங்க, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருவதாக ஒரு வாதத்திற்கு வைத்துக்கொள்ளும். யார் முதல்வராக வருவாங்க? சீமான் தான் முதல்வர் வருவார். இதுக்கு ஏதாவது பிஹெச்டி பண்ணி நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி ஏதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லலாம் போய் நம்ம படிக்கணுமா? அது இல்லை, அடிப்படை அரசியல் தானே. அதுக்கப்புறம் வர முடியுமா முடியாதா, அது மக்கள் பதில் சொல்ல வேண்டியது. சிம்பிளான அரித்மெட்டிக்ஸ் கணக்கு. 234 சீட்டில் 118 சீட்டு வாங்கினா அவங்க கட்சி, அதுவும் அப்போவும் அந்த கட்சியில் எம்எல்ஏலாம் எல்லாரும் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க முதல்வர். எது ரைட்டு தப்பு அப்படின்றதுக்குள்ளே போல மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது, என்றைக்குமே திடீரென்று முதல்வராக, அதாவது எதிர்பாராத ஒருத்தர் வரும்போது சிம்பிளான எளிமையான
மிக பிரபலமாக எதிர்பாராமல் அந்த இருக்கக்கூடிய அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் வரும்போது மக்கள் வந்து அதை விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறார்கள்? அவங்கன்னா அது 2 குரூப் இருக்குது. இதுதான் இவர் கொஞ்சம் குரூப்பெல்லாம் இல்லாமல் வேலை செய்வார், கொஞ்சம் நிர்வாகம் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் சரியாக இருக்கா இல்லையா, அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றது ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து இருக்கு. அந்த வகையில் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் வந்து விஜயை எதிர்க்கிறார் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாதத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னு கேட்டால், எப்படி திமுக ஒரு பக்கம் தேர்தல் அரசியலில் இப்போ ஒரு தொகுதி எடுத்துங்க, சென்னையில் ஏதோ ஒரு தொகுதி, இல்லை ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதி, கோவையிலே எடுத்துங்க, திமுக சார்பாக ஒரு வேட்பாளர், அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக ஏதோ ஒரு வேட்பாளர், சீமான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர், விஜய் கட்சியிலிருந்து அவர் தனியாக நிற்கும் பட்சத்தில் விஜய் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் வராங்க. இதை தவிர சுயேட்சையாக யாராவது வரலாம், சுயேட்சைகளை விட்டுருவோம். இந்த 4 வேட்பாளர்களும் பரப்புரை செய்யும் பொழுது பாக்கி இந்த வேட்பாளர் பாக்கி 3 பேரை வந்து எதிர்த்து பேசுவாரா மாட்டாரா? பேசுவாங்க. திமுகவை தான் எதிர்த்து பேச வேண்டும், அதிமுகவை தான் எதிர்த்து பேச வேண்டும் என்று என்ன சட்டம் இருக்கிறது? இப்போ ஒரு இடத்துல வந்து விஜயுடைய வேட்பாளர் வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்குவார்னு வச்சுங்க, அந்த இடத்துல சீமானுடைய கட்சி வந்து போய் பரப்புரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நிச்சயம் கொடுப்பாங்க. இது இயல்பான அரசியல், தேர்தல் அரசியல். அந்த இடத்துல வந்து ஒரு கால் வந்து அதிமுக வேட்பாளர் கொஞ்சம் அதிகமாக வந்து வாக்கு வாங்கிறதுக்கு ஒரு அந்த சூழ்நிலை இருக்குன்னா, இப்போ சீமானுடைய கட்சி என்ன பண்ணும்? அந்த இடத்துல அதிமுக வேட்பாளரை டார்கெட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளரை வந்து டார்கெட் பண்ணி அதிகமாக அழுத்தம் கொடுத்து பிரச்சாரம் செய்வார். நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். வேற ஒரு தொகுதியில் திமுக வேட்பாளரை எடுத்து அழுத்தம் கொடுத்து பிரச்சாரம் செய்வார். ஒரு இடத்துல விஜயுடைய வேட்பாளரை அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம், அந்த தொகுதியுடைய சூழ்நிலையை பொறுத்து. இவ்வளவுதாங்க தேர்தல் அரசியல். இதில் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் விஜயை பார்த்து விமர்சனம் செய்கிறார்னா பின்ன கொஞ்சம் கொலாவுவாரா? அப்படி கொஞ்சம் கொலாவறதா இருந்தால் கூட்டணியில் சேர்ந்துட்டு போயிருக்கலாமே. அது என்ன காரணத்துக்காக அவர்கள் சேரவில்லை என்பது வேற விஷயம். அது அவர்களுக்குள்ளான காரணங்கள். அந்த காரணங்களை அவர்கள் வெளியே சொல்லணும்னு அவசியமும் இல்லை, எந்த கட்சியும் சொல்றதில்லை. எந்த காலத்திலும் பாஜகவுடன் நிரந்தரமாக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி வச்சுட்டாரே, காரணம் சொன்னாரா? கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்க? அரசியல் காரணம் தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் தவறில்லை. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் வந்து இந்த மாதிரி இணைந்தால் தான் தோற்கடிக்க முடியும் என்பதால் சேர்ந்தோம், அதுதான் சொல்ல போகிறாங்க. அவங்க எடப்பாடிகிட்ட கேட்கவே வேணாம், எங்கிட்ட கேட்டால் எடப்பாடி என்ன பதில் சொல்லுவாருன்னு சொல்லலாம். இது வந்து பொதுவாக அரசியலில் வரக்கூடிய பதில் அதானே. இப்போ ஒரு ராஜராஜ சோழன் வந்து இப்போ வந்து என்ன பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு, மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம், பிரதமர் வந்துட்டு போனதுக்கப்புறம், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கெல்லாம் செலவு வைக்கிறேன்ட்டாரு. அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பாராட்டி பேசிட்டாரு, நாணயம் வெளியிட்டார். அதில் கூட யாரோ சொன்னாங்க நாணயத்தில் வந்து தமிழில் இல்லவே இல்லைன்னு. இந்த நாணயம் வெளியிடுறதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் நிறைய வந்து யூடியூபர்களும் மீடியாவில் இருக்கிறவங்களே இந்த புரிதல் இல்லாமல் இருக்காங்க. நம்ம அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு இன்னும் அனுபவம் முதிர்ச்சி பெறவில்லை. இந்த நாணயம் வெளியிடுறது அப்படிங்கிறது வந்து 5 ரூபாய் நாணயம், 100 ரூபாய் நாணயம், 1000 ரூபாய் நாணயம், இது எல்லாமே சர்க்குலேஷனில் வரக்கூடிய நாணயங்கள் இல்லை. இவை மரியாதை அடையாளத்தின் காரணமாக ஒரு 200 500 அடிப்பாங்க. அது மியூசியத்தில் இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அதோடு நிற்கும். நீங்களும் நானும் யூஸ் பண்ணுற காயினில் வராது, ரிசர்வ் பேங்க் மூலமாக வராது. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தம், ஒரு அடையாளத்திற்காக, அங்கீகாரத்திற்காக. 5 ரூபாய் 100 ரூபாய் நாணயங்களில் மாநில மொழிகளில், அந்தந்த மாநில மொழிகளில் வந்து ஒரு தலைவர் அடையாளம்னா அந்த மாநில மொழி அதில் இடம்பெறும். இருக்கிறதுலேயே உச்சபட்ச மரியாதை வந்து 1000 ரூபாய் நாணயம். உங்கள்கிட்டே 5 ரூபாய் நாணயம் வேணுமா, 100 ரூபாய் நாணயம் வேணுமா, 1000 ரூபாய் நாணயம் வேணுமான்னு கேட்டால் 1000 ரூபாய் நாணயம் தான் வேணும்னு சொல்லுவீங்க. இயல்பாகவே வந்து 1000 என்பது அமௌண்ட்டில் பெருசு, அதுவும் அடையாளம் தான். இந்த 1000 ரூபாய் நாணயத்தில் ஆங்கிலம், இந்தி மட்டும்தான் இடம்பெறும். நீங்கள் உடனே இதை நான் சொன்னால் என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் இல்லை, சில பேர் இவர் சங்கி, பாஜக சார்பில் பேசுகிறாரு, மோடியை வந்து
ஆதரித்து வடக்கர்களை ஆதரித்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத விமர்சனம் பண்ணுவாங்க. 2010 ராஜராஜ சோழன் அவர்களுக்கு இதே 1000 ரூபாய் நாணயம், இப்போது ராஜராஜ சோழன் மகனுக்கு வந்த நாணயம் இப்போ வந்தது மோடி. 2010 யூபிஏ அரசு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ராஜராஜ சோழனுக்கு 1000 ரூபாய் நாணயம் வெளியிட்டது. அதில் தமிழ் இல்லவே இல்லையே. டாக்டர் கலைஞர் தான் வந்து தமிழின தலைவர்னு சொல்கிறீங்க. யூபிஏ அரசில் திமுக வந்து ஒரு அங்கமாக இருந்தது. ஏன் வந்து ராஜராஜ சோழனுடைய நாணயத்தில் தமிழில் எழுதவில்லை என்று யாராவது கேட்டார்களா? இன்று கேட்கும் திமுக ஐடி விங்கோ இல்லை வந்து சில திமுகவின் அல்லக்கைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சில மீடியாக்களோ ஏன் இந்த 2010 வந்து யூபிஏ அன்னைக்கு கேட்கலன்னா பரவாயில்லையா? இன்னைக்கு அதை அந்த வரலாற்றை சரியாக தெரிந்து கொண்டு பேசலாமே. அப்போ கருணாநிதி வேணும்ன்ட்டே வந்து தமிழ் வேணான்னு சொல்லிட்டாரா? இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த 1000 ரூபாய் நாணயத்தில் மாநில மொழிகள், பிராந்திய மொழிகள் வந்து இடம்பெறுவது பாரம்பரியமாக இல்லை. இது மோடி காலத்தில் தான் இல்லைன்னு, மன்மோகன் சிங் காலத்தில் மட்டும் இல்லை, நேரு காலத்திலிருந்து இதான் சுதந்திர காலத்தில் இது வரைக்கும் 4 பேருக்கு தான் 1000 ரூபாய் நாணயம் சுதந்திர இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பூரி ஜெகநாதர், அதாவது சுவாமி கடவுள், பூரியில் ஒரிசாவில் இருக்கிற கடவுள், அவருக்காக அது உலகத்திலேயே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஜினேஸ்வர் சூரின்னு அவர் யாரோ வட மாநிலத்தில் பிரபலமாக இருக்கணும். எனக்கு அவருடைய விவரங்கள் தெரியவில்லை. ஏதாவது சுதந்திர போராட்டத்தில் இருந்தாரா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அவ்வளோ தூரம் இங்கே தெரியல. இந்த 4 பேருக்கு மட்டும்தான் சுதந்திர இந்தியாவில் 1000 ரூபாய் மரியாதை நாணயம், கௌரவ நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. யார் பீரியடில்? நேரு பீரியடில், மன்மோகன் சிங் பீரியடில், அதாவது காங்கிரஸ் பீரியடில், திமுக யூபிஏல காங்கிரஸுடன் இருந்த பீரியடில் ராஜேந்திர சோழன். இந்த 1000 ரூபாய் நாணயத்தில் எதுலேயுமே தமிழ் வராது. தமிழோ மராத்தியோ குஜராத்தியோ தெலுங்கோ அந்தந்த இதில் யாரும் வராது. இதில் நமக்கு பெருமை என்னென்னா, தமிழர்களுக்கு பொதுவான பெருமை. இதில் வந்து பாஜக காங்கிரஸ் அதெல்லாம் நான் சொல்ல. 4 நாணயம் 1000 ரூபாய் நாணயத்தில் 2 வந்து தமிழர்கள், 50% தமிழர்களுக்கு என்பது தமிழ்நாட்டிற்கே உரித்த பெருமை, நம்மளுடைய பாரம்பரியத்தின் பெருமை. அந்த ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்து என்ன பண்ணாங்க? அந்த கோயில் உள்ளே போனால் ஆட்சி போயிடும், ஆயுள் போயிடும், பயந்துக்கிட்டு அந்த பக்கமாகவே போகாமல் கேரளாந்தக வாசல்னு பின்பக்க வாசல் வழியாக போகிறது. கலைஞர் அவர்கள் அப்படி தான் போனார். அது என்னையா இந்த பக்கமாக போனால் ஏதாவது பிசாசு பிடிச்சிக்குமா? அந்த பக்கமாக போனால் விட்டுருமா? இவர்களாக வந்து மூட நம்பிக்கையை ஒழிப்பவர்கள். சனாதனத்தில் மூட நம்பிக்கை இருக்கிறது, பகுத்தறிவு. ஈரோட்டுக்காரர் எங்களுக்கு பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்தார், இதையா சொல்லிக் கொடுத்தார் அவர்? நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டீங்க? இதை வந்து எம்ஜிஆரும் இதே தவறை செய்திருக்கிறார், ஜெயலலிதா அவர்களும் இதே தவறை செய்திருக்கிறார். நம்ம ஒன்றும் அதில் ஒன்றும் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை. அப்போது உடனே இதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நடுக்கம் வந்துருச்சு. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்லாம் வந்து ஒரு தூக்கி விடுறாரு, பிரம்மாண்ட சிலை அமைக்கிறேன்னு சொல்கிறாரு. மோடி கவலைப்படல. கண்டிப்பாக மோடி பிரதமரிடம் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அரசியல்வாதிகளிடம். நாங்களும் தான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறேன், தஞ்சாவூரில் பிறந்தவன் தான். தஞ்சாவூர் கோயிலுக்கு எத்தனையோ தடவை போயிருக்கேன். போயிட்டு வந்தால் எனக்குன்னா ஆயில் குறைஞ்சிருமா? இன்னி வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருக்கேன், கோயிலுங்கிறதுனால போயிருக்கோம். அதில் கொஞ்சம் நமக்கு இந்த சிற்பக்கலை இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவோட போயிருப்போம். இது அரசியல்வாதிகளுக்கு மூட நம்பிக்கைகள், பொதுமக்களிடம் வந்து மூட நம்பிக்கைகள் கூடாது என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்தின் பெயரால் இவர்களுக்கு தான் மூட நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த அரசியல் நிலைமையை மோடி மறுபடியும் சிதம்பரத்துக்கு வராரு. சிதம்பரத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் பாட்டில் வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவார், ஔவையார் ஆத்திச்சூடி சொல்லுவார், தமிழுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார். திருவண்ணாமலை சிவனை பற்றி பேசுவார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இளையராஜா விட்டு சிவோகம் நமோன்னு பாடாது சிவனை பற்றி பாடினா. இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இசைஞானி. அதையும் தாண்டி அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்.
அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. நீங்கள் யார் வந்து நீங்கள் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் தான் செஞ்சுருக்கோம்னு சொல்கிறீங்களோ, தலித் ஏழுமலை அவர்களை வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு எம்பி ஆக்குனது யார்? செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறம் பாமகவில் வந்து அவர் வந்து மத்திய இதில் வந்து அமைச்சராகி ரயில்வே அமைச்சராக இருந்தார். ரயில்வே ஏதோ ஒரு துறையில் இருந்தார் தலித் ஏழுமலை. ஆனால் திமுக என்ன, பெரம்பலூரில் நின்று ஆராசாவை வந்து பெரம்பலூர் வந்து பொது தொகுதி ஆனவொன்னே கொண்டு போய் அவரை நீலகிரியில் தனி தொகுதியில் நிற்க வச்சாங்க. ஏன் சொந்த ஊரான பெரம்பலூரில் ஏன் ஆராசாவுக்கு தைரியம் இல்லை? அவருடைய திமுக தலைமைக்கு தைரியம் இல்லை? ஏன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதியில் நிற்கக்கூடாதா? தனி தொகுதியில் தான் நிற்க வேண்டும் என்று எந்த சட்ட விதிமுறையும் இல்லையே. அதாவது தலித் அல்லாதவர்கள் வந்து தனி தொகுதியில் நிற்க முடியாது, பழங்குடிகள் அல்லாதவர்கள் வந்து தனி தொகுதியில் நிற்க முடியாது. ஆனால் எஸ்சி எஸ்டியாக இருப்பவர்கள், பழங்குடிகள் அல்லது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் பொது தொகுதியில் நிற்பதற்கு எந்தவித தடையும் இல்லையே. அப்போ ஏன் பெரம்பலூரில் நிற்காமல் போய் நீலகிரியில் நிற்கிறீங்க? பொது தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிச்சு காமிச்சாதானங்க வந்து மற்ற ஜாதியினர் வந்து உங்களுக்கு ஆதரிக்கிறாங்க அப்படின்ற கௌரவமும் கண்ணியமும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தலித்துகள் மட்டும்தான் ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவது வந்து உண்மையிலேயே தலித்துகளுக்கான மரியாதையை குறைக்கும் செயலாக இல்லையா? அது நான் அப்படி செய்யக்கூடாது, தலித்துகளும் வந்து மற்றவர்களுக்கு சமமானவர்கள்ன்றதை நிரூபிக்கணும்னு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் ஜெயலலிதா தான் வந்து என்ன பண்ணாங்க, அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த தனபால் அவர்களை சபாநாயகராக நியமித்தார். சபாநாயகர்னா உள்ள வராருன்னொன்னே 234 எம்எல்ஏவும் அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்கணுமா இல்லையா? எந்த சமூகத்தை வந்து பட்டியல் இனம் என்றோ அட்டவணை இனம் என்றோ அதுலேயும் அருந்ததியர் இருப்பதிலேயே எண்ணிக்கையில் குறைவானவர்கள், அப்படிப்பட்ட ஒருவரை தூக்கி வந்து சபாநாயகர், அவங்க நினச்சா வேறு எத்தனையோ பேர் சபாநாயகருக்கு கிடச்சிருப்பாங்க. ஆக்குனாங்களா இல்லையா? திமுகவில் என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? நம்ம கேட்குறது என்னென்னா, அதனால தான் சொன்னேன், நாடகம்னு சொன்னது பேசுவது ஒன்று, உள்ளுக்குள்ளே செய்வது ஒன்று. கூட அந்த சட்ட ஒதுக்கீடு, அதாவது சட்ட அதிகாரிகள், இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு வேணும்னு திருமாவளவன் அதிமுக பீரியடில் கேஸ் போட்டார். அந்த கேஸ் வந்து திமுக ஆட்சிக்கு 2021 வந்த உடனே என்ன நடந்திருக்கணும்? ஆட்சி கட்டியில் அது அமல்படுத்தியிருக்கணும். திருமாவளவன் கூட்டணியில் இருக்கார், ஸ்டாலின் ஐயா அவளை கூப்பிட்டு ஏன் கேஸெல்லாம் அதிமுக பீரியடில் போட்டல, அதை விட்ரா பண்ணு, 19% அந்த மாதிரி 20% ஒதுக்கீடு கேட்குறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு நூற்றுக்கணக்கான பதவிகள் வரும். அந்த பதவிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பதவி வரும்னு சுமாராக சொல்கிறேன். அதில் 20% கேட்குறாரு. 20% இல்லையா, 10% வாங்கிக்கிங்க, கேஸை வாபஸ் வாங்க. இல்லை வாங்கலை. அவர் தொடர்ந்து வழக்கு நடத்தினார். வழக்கை நடத்தியவர் தொல் திருமாவளவனுடைய ஊரை சேர்ந்த பழனிமுத்து என்கிற வழக்கறிஞர், என்னுடைய நண்பரும் கூட. திமுக சார்பாக அப்போது அட்வொகேட் ஜெனரலாக வில்சனுக்கு முன்னால் இருந்த அவர் பேர் என்ன, சண்முகசுந்தரம் இருந்தார். இப்போ PS ராமனுக்கு முன்னால் சண்முகசுந்தரம், அவரெல்லாம் ஆஜராகி கொடுக்கக்கூடாதுன்னு போட்டாங்க. தொல் திருமாவளவன் போட்ட வழக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சட்ட அதிகாரிகள், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், இப்படி நிறைய பதவிகள் இருக்குது. ஒரு மாவட்டத்துக்கும் அந்தந்த கோர்ட்டில் வருது. 500லேருந்து 1000 போஸ்ட் வரைக்கும் வரும். அது அந்த வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கொடுக்கக்கூடாது என்று திருமாவளவனுக்கு எதிராக அரசு வழக்கறிஞர் வந்து வாதாடி கோர்ட் வந்து நிராகரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உள்ள கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவனுடைய உறவினர் ஒருவர் மாலதி என்ற பெண்ணுக்கு ஏதோ ஒரு அடிமட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பதவி மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க.
அவரும் வந்து என்ன அட்வொகேட் ஜெனரல் பதவியாக கொடுத்துட்டாங்க அவருடைய உறவினருக்கு, இல்லை அவர் சொன்னவங்களுக்கு. ஒரே ஒருத்தருக்கு ஒரு பெண்மணிக்கு போட்டு கொடுத்தாங்க, அதுவும் திருமாவளவனுக்கு உறவினர் என்று தெரிகிறது. அவரை கூட்டு போய் வந்து முதல்வரை சந்தித்து ஆசிகள் பெற்றார். அது ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரண பதவி. அதாவது 1000 பதவி இருக்குன்னா மேலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து 500க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய பதவி. பெரிய ஒன்றும் அட்வொகேட் ஜெனரலாவோ இல்லை வந்து சீஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராவோ அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாவோ வந்து நீங்கள் ஒரு 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 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்திருந்தீர்கள்னு பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், வழக்கை விட்டு ஐயா நீங்கள் வந்து ஒதுக்கீடுன்னு கேட்காத, நீங்கள் ஒரு பட்டியல் கொடு, திறமையானவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுங்க. அதில் எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேருக்கு போடலாமா? அப்போ வெளியே உதட்டில் பேசுவது வேறு, உள்ளத்தில் இருப்பது வேறு. நீங்கள் உட்காந்தா சோஃபாவில் உட்காருவீங்க. இப்போ கூட ஒரு ஃபோட்டோ கூட வந்துச்சு, கும்பகோணத்தில் என்னுடைய சொந்த ஊர். அங்கே வந்து எம்எல்ஏ வந்து சாக்கோட்டை அன்பழகன் என்பவர், கோவி செழியன் என்பவர் வந்து திருடைமருதூர் அதே பகுதியை சேர்ந்தவர். அவர் இப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர். சமீபத்தில் ஒரு வருஷம் முன்னால் உயர்கல்வி பொன்முடியை இறக்கி விட்டுட்டு அவரை போட்டாங்க. அவர் திருவடைமருதூர்காரர். அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். 2 பேரும் ஒரு மீட்டிங்கில் வந்து உட்கார்றாங்க. அவர் சோஃபா, யாருக்கு? சாக்கோட்டை. அவர் வெறும் எம்எல்ஏ, மந்திரி இல்லை. ஆனால் அவர் வந்து வேற இனம், நாயக்கர்னு நினைக்கிறேன் அவர். இவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். இவருக்கு வழக்கம் போல் பிளாஸ்டிக் சேர். இதைத்தான் நான் சொல்கிறேன், உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று என்று வைத்து கொண்டு இருப்பதில் திமுக ஸ்பெஷலிஸ்ட். 2 பேரும் உங்கள் கட்சிக்காரங்க. அவர் எம்எல்ஏ, இவர் மந்திரிக்கு பிளாஸ்டிக் சேரு. எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏக்கு நாளைக்கு அவரும் மந்திரி ஆகலாம், அது வேறு விஷயம். அவர் ஒரு பிரபலமான அரசியல்வாதி தான். இப்படி நீங்கள் வந்து வழக்கு வந்தால் இதனால தான். எதுக்காக இவ்வளவு பேசுகிறேன்னா, உதாரணங்கள், திருமாவளவன் பாஜகவை நோக்கி சிந்திக்க தொடங்கி விட்டாரோ, இங்கே திமுக கூட்டணியில் இருந்தால் தனக்கு மட்டும் இல்லாமல், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும் இல்லாமல், தலித் மக்களுக்கே நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை இதுவரை அரைகுறையாக புரிந்து கொண்டவர் இப்பொழுது மனதில் உறுதி செய்து கொண்டு விட்டாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. இதெல்லாம் மாறலாம். 2001 அதே திமுக பாஜக கூட்டணி ஒன்றா இருந்தது. அதே கூட்டணியில் இருந்து மங்களூரில் ஜெயிச்சவர் தான் நம்ம பேசியிருக்கோம், திருமாவளவன். அப்போ பாஜக கூட்டணி எச் ராஜா உட்பட அவங்களுக்கெல்லாம் போய் வந்து பிரச்சாரம் செய்தாரே திருமாவளவன். அப்போ மதவாத கட்சி இல்லையா? அதுக்கப்புறம் தான் மதவாத கட்சி ஆச்சா? இல்லையே. அப்போது அந்தந்த தேர்தல் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, நிலைகளை மாற்றிக்கொள்வது வந்து அரசியலில் வந்து சர்வசாதாரணம். அந்த வகையில் தான் நான் திருமாவளவன் இப்படி பேசினார். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் வந்த உடனே இன்னைக்கு காலையில் பெரிய விளம்பரம் பார்த்தேன் எல்லா பத்திரிகையிலும். என்ன விளம்பரம்? திராவிட கழகத்தின் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து இவருக்கு வந்து கரிகால் சோழனுக்கு வந்து கல்லணை கட்டிய, அவர் கல்லணை கட்டினார். 1000 வருஷம், 1200 வருஷத்துக்கு, 1800 வருஷங்களுக்கு முன்னால் கட்டின கல்லணை இன்னி வரைக்கும் விரிசல் ஆகாமல் இருக்குது. நம்ம போன மாதம் திமுக ஆட்சியில் கட்டினது பிரிட்ஜு, அதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் கட்டின பிரிட்ஜெல்லாம் வந்து விழுந்துருச்சு. பள்ளிக்கூடம் கட்டி இது கூரை விழுந்துடுது. புதுசாக கட்டினதெல்லாம் 6 மாதத்தில், 1 வருஷத்தில், 1 மாதத்தில், 10 நாளெல்லாம் விழுது. தார் ரோடு போட்டால் 3வது நாளே பிச்சுக்கிட்டு வருது. 1800 வருஷங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கல்லணை வந்து இன்னி வரைக்கும் சேதம் இல்லாமல், விரிசல் இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு அன்றைக்கி ஊழல் இல்லாமல் நேர்மையாகவும், அன்றைக்கி வந்து இன்ஜினியர் இருந்தாங்களா, ஐஐடி இருந்துச்சா, ஐஐஎம் இருந்துச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வந்து சோழர்கள் காலத்தில் கரிகால் சோழன், ராஜராஜ சோழனுக்கெல்லாம் இன்னும் மூத்தவர், முன்னோடி. அப்போ அந்த கரிகால் சோழனுடைய காலத்தில் கரிகால் சோழனுக்கு நாங்கள் விழா எடுக்க போகிறோம், விளம்பரம். இது என்னன்னா,
அங்கே ஏதோ பார்த்தோன்னே இங்கே சொரிஞ்சுக்கிற மாதிரி. ராஜராஜ சோழனுக்கு விழா எடுத்துட்டாங்க, ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்துட்டாங்க. அதனால் வந்து அரசியல் ரீதியாக பாஜகவிற்கு வந்து ஒரு மோடிக்கும் வந்து ஒரு பெருமை வந்துடும். அந்த பெருமை வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பதால் அவர்களுக்கு போய்விடுமோ என்பதற்காக ஐயா ஆசிரியர் வீரமணியை கூப்பிட்டு அவருக்கு கரிகால் சோழன், அவர் அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்கிறாரு. கரிகால் சோழனுக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இல்லை. என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரு? ராஜராஜ சோழன் தஞ்சை கோயிலை கட்டினார், பெரிய கோயிலை. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம், அது கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பெரிய கோயில், நூறு சிலை, நுட்பமான நுணுக்கங்கள் கொண்ட கோயில். கரிகாலன் கல்லணை கட்டினார், மக்களுக்கு பொதுவானது. கோயில் கட்டலை, அவருக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி நடிக்கிறார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கரிகால் சோழனுக்கு சிலையே இருக்குது. யாருக்கு சிலை வைப்பாங்க? கோயில் கட்டினவங்களுக்கு வைப்பாங்க. கோயில் கட்டினவங்களுக்கோ இல்லை விரிவாக்கம் ஏதாவது ஒரு புனரமைப்பு பண்ணவங்களுக்கோ. இப்போ நான் கூட ஒரு 45 கோயிலுக்கு தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-10 கோயிலில் வந்து பல லட்சங்களிலும் கோடிகளிலும் கூட ஒரு கோயிலுக்கே 2.5 கோடி கூட பண்ணி அது மாதிரி செய்திருக்கேன். தஞ்சை மாவட்டத்தில் என்னுடைய மூதாதையர் மாவட்டம்னு சொல்லக்கூடிய பூர்வீகம். அதில் ஒரு 8 இடத்துல 10 இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய திருசக்தி சுந்தரராமன் என்னுடைய பெயர் போட்ட கல்வெட்டுகள் இன்றும் இருக்கின்றன. நண்பர்கள் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் போட சொல்லலை, அவங்களா போட்டது. அதாவது எந்த சம்மந்தமும் இல்லைன்னா என்னுடைய பேரை போட மாட்டாங்கல்ல, அந்த அடையாளத்துக்காக சொல்கிறேன். அப்போ கரிகால் சோழனுடைய சிலை அங்கே வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலை அவர் கட்டி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர் வந்து அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் புனரமைப்பு செய்திருக்க வேண்டும். அவருக்கு முன்னால் கட்டியிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கணும், இல்லை அவர் கட்டியிருக்கணும். அப்போ ஆன்மீகத்துக்கும் கரிகாலனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஐயா வீரமணி சொன்னால் அவர் ஏதோ புரியாமல் சொல்கிறாரா, தெரியாமல் சொல்கிறாரா, இல்லை தெரிந்தே அப்படி சௌகரியமாக சொல்கிறாரா, நமக்கு தெரியல. சரி, இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, விழா நடத்துங்கள், சரி ரைட்டு. இது இப்போ எழுத்து வீட்டில் வந்து ஏதோ பெருசாக வந்து எவ்வளோ பெருசு கல்யாணம் பண்ணால் ரிசப்ஷன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ பெருசாக விட்டாங்க? 500 பேர். நான் கூப்பிட்றோம் பாரு, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு 700 பேர் வரணும் பாரு, 1000 பேர் வருவோம் பாரு. இந்த போட்டி மாதிரி தெரியுது. இவ்வளோ நாளாக கரிகால் சோழனை பற்றி யாரும் கவலைப்படலையே, திமுகவே கவலைப்படல. இப்போ திமுக சொன்னால் திமுக சொல்லிச்சு வந்து பேசிச்சுன்னு சொன்னால் உடனே இது அரசியலுக்கா தேர்தலுக்கா சொன்னால் வழக்கம் போல் நமக்கென்று சில துணைக்கோள்கள் இருக்கின்றன. இந்த சேட்டலைட்டு மாதிரி சுற்றி வர்றது, நம்மளையே நம்பி நம்மளுடைய பவரை நம்பி சுற்றி வரக்கூடிய துணைக்கோள்கள் இருக்குது பாருங்கள். அதில் ஒன்று தான் திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தின் மூலமாக அந்த விளம்பரத்தில் கடைசி வரி படிக்கும்போது தான் நான் வாய் விட்டு சிரித்தேன். விழாவின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஏங்க, ஒரு விழா நீங்கள் நடத்துகிறீங்கன்னா இந்த தேதியில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விளம்பரம் போடுங்க. அப்புறம் அதை நெருங்கும் பொழுது தலைமை வந்து இவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா, துணை முதல்வர், அது இல்லாமல் நடத்த போகிறது இல்லை. அவங்க தானே ஏற்பாடு பண்ண சொல்லி காசெல்லாம் கொடுத்து நடத்த சொல்கிறாங்க. ரைட்டு, நடத்தட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் பின்னர் அறிவிக்கப்படும் தேதியே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ என்ன விளம்பரம்? அப்போ என்னென்னா அவசரமாக அந்த மோடி வந்துட்டு இந்த ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு போயிட்டாரு, ராஜராஜ சோழன் போயிட்டு போகிறாரு. அது வேறு, நம்ம இருக்கிற திருமாவளவன் இவ்வளோ நாள் இல்லாமல் அமித்ஷாவை புகழ்னு புகழறாரு. இந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து கட்டிக்கிட்டு போயிடுமான்னு இருக்குது, திருமாவளவன் ஒரு பக்கம் கட்டிட்டு போயிடுவாரான்னு இருக்குது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு ஆட்டத்தில் இருக்குது திமுக கூட்டணியில். இப்போ தாங்கள் தனியே விடப்படுவோமோ என்ற ஒரு பயம் திமுகவினருக்கு வந்திருக்கிறது. இது வந்து அதனால் வந்து இந்த கரிகாலன் சொல்லி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு விளம்பரம் இது வந்திருக்கிறது. அந்த வகையில் வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் போன எபிசோடில் பேசணும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததுன்னு சொல்லி பேசணும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் கேட்டீங்க 3வது இடமா 4வது இடமான்னு. இதில் இப்போதைக்கு வந்து 3வது இடம் வந்து இதுவரை உள்ள நிலைமையில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாண்டி 3வது இடம் என்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. நம்ம விசிகாலாம் நம்ம ஏன் அதில் கணக்கில் எடுக்கலைன்னா அவங்க தான் கூட்டணியில் வந்துடுறாங்க. ஒன்று இங்கே வந்துடுறாங்க, இல்லை அங்கே போயிடுவாங்க, தெரியாது. இப்பொழுது
விஜயுடைய கட்சி இல்லை 4ல் வருமா இல்லை 3ஆவதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதான்னா தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும். எவ்வளவு வாக்கு வங்கி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிஞ்சால்தான் தெரியும். வரலாம், 4ஆவதாக வரலாம், 3ஆவதாக வரலாம். ஒரு கால் பிரம்மாண்டமாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முதலிடத்தில் கூட வரலாம். அதையே நம்ம வர முடியாதுன்னு நம்ம ஏன் சொல்லணும்? மக்களாக சேர்ந்து அதான் சொன்னேன், 40% ஓட்டு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தாவேகா முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராகி விடுவாரே. நம்ம அப்படி நடப்பது யதார்த்தத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வேணால் கணிக்கலாமே தவிர வரக்கூடாதுன்னோ வர முடியாதுன்னோ நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லையே. மக்கள் விரும்பினால் வந்துட்டு போகிறாங்க. அவங்க மக்கள் விரும்பும் முதல்வர்னு போடுறாங்க. விரும்புகிறாங்களா இல்லையான்றது தேர்தல் வாக்குகள் சொல்லிவிடும். அந்த வகையில் இதில் என்ன தெரியுதுன்னால், திமுகவில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளே இது என்ன முழுகும் கப்பல் மாதிரி இருக்கே சொல்லுவாங்க. முழுகும் கப்பலிலிருந்து எலிகள் குதித்து ஓடுகின்றன ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி வரும். இது என்னென்னா, கப்பல் முழுகுதுன்னு தெரியும் போது இதுக்கப்புறம் உள்ள நம்மளும் சேர்ந்து முழுகிடுவோம், நம்ம இதுலேருந்து தப்பிச்சு போயிடணும். இப்போ காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் அந்த நிலைமையில் இருப்பதாக தெரிகிறது. சீமானை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே தனியாக தான் நிற்கிறாருன்னு சொன்னதுனால இப்படி ஏதாவது பிரிந்தால் அவருக்கு லாபமே தவிர அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. திமுக கூட்டணியுடைய வாக்குகள் பிரிந்தால் சீமானுக்கு என்ன, அதனால் நஷ்டம் என்ன வரப்போகுது? நிச்சயமா ஒரு கால் அதிலிருந்து பிடிச்சோ பிடிக்காமையோ கொஞ்சம் பேர் சீமானுக்கு வாக்குகள் அதிகரிக்கலாம், நஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ போய் இல்லை அவர் 3ஆவது இடம் அவருக்கு அவர் பயந்துட்டார், அதனால் 4ஆவது இடத்தை பார்த்து அவர் பேசுகிறாரு போகிறாரு வர்றாருன்னு அப்படி பார்க்க போனால் இப்போ திருமாவளவன் பயந்துட்டாரா? அந்த கேள்விக்கே பதில் இல்லையே. திடீர்னு அமித்ஷாவை தலையில் தூக்கி வச்சுட்டு உச்சத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அமித்ஷாவை கொண்டாடுறதுக்கு இன்னாருக்கு தான் உரிமை இருக்குது, இன்னாருக்கு உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆச்சரியமாக இருக்கிறது இவர் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது. அப்போ ஏதோ அதில் உள்ளர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அதனால் தமிழ்நாட்டில் இன்றைய நிலைமையில் திமுக அதிமுகவிற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சின்னா இன்னி தேதிக்கு நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கால் திடீர்னு எழுச்சி தலைவருக்கு உண்மையிலேயே எழுச்சி திருமாவளவன் அண்ணனுக்கு இந்த கட்சியும் வேணாம் அந்த கட்சியும் வேணாம், நான் தனியாக நிற்கிறேன், என் பலத்தை காட்டுறேன், வெரி குட், நில்லுங்க, ஒரு தடவை உங்கள் பலத்தை காமிங்க, அடுத்த தடவை உங்களுக்கு மரியாதை கூடும் பலத்தை பொறுத்து. அப்படி இருந்தால் அப்போ 3, 4, 5ஆவது யார்? இதில் 3 யார், 4 யார், 5 யாருன்னு கூட வரலாம். ஏன் வரக்கூடாது? திருமாவளவன் தனியாக நிற்கிறார் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம். இப்படிலாம் தைரியமாக அவர் வெளியில் வந்துடுவார், தனியாக நின்றுடுவாருன்னு எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வர வேண்டும் என்று நான் தான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி வந்தால் தான் எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் அந்த தலித் மக்களுக்கு உள்ள வாக்கு வங்கி என்ன, அதில் திருமாவளவனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். அது அதிகமாக இருக்குது, 25% இருக்குதுன்னு இவர் சொல்கிறார். அந்த 25க்கு ஏதோ நெருக்கமான ஒரு நம்பரில் வந்துச்சுன்னா அவருக்கு பெருமை தானே அது. அதை நிரூபித்து காமிங்கள் தனியாக நின்று. அது இல்லாமல் நீங்கள் உள்ள நின்று 25 நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே ஒத்துக்க மாட்டாங்களா? உங்கள் கூட்டணி தலைமையே ஒத்துக்காத அவருக்கு 25 சும்மா சொல்ல அப்போ தான் மேடையில் சொல்லுவார், புறந்தள்ளி விட்டு போய்விடுவார். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை இதுதான். அந்த வகையில் 3ஆவது யார், 4ஆவது யார், 5ஆவதுன்னு ஒரு இடம் வருமா? இவ்வளவும் தேர்தல் நெருங்கும் போது தான், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். தேர்தலுக்கு முன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஃபிக்ஸடு நாம் தமிழர் கட்சி, 4 யார், 5ஆவது ஒரு இடம் வேக்கன்சி இருக்கா இல்லையா இது தெரியல. நமக்கு மக்களுடைய முடிவு. நம்மளுடைய எதிர்பார்ப்பில் 1 யார் 2 யார் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா இத்தனை பேர் 4 முனை தேர்தல் 5 முனை தேர்தல்னு வரும்பொழுது திமுகவிற்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. கூட்டணிகள் இப்படியே நீடிக்குமானால், நீடிக்கவில்லை என்றால் அந்த அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடும்.
ஸோ அப்போ இன்றைக்கே வந்து நம்ம வந்து யார் 1 யார் 2 யார் 3ன்னு சொல்கிறத விட இந்த சூழ்நிலைகளில் இப்படி இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறுமானால் எதுவும் மாறலாம். புஷி ஆனந்த் கூட முதல்வர் ஆகலாம். விஜய் ஒரு கால் நான் வேணாம், நான் மறுபடியும் படம் நடிக்க போகிறேன்னு சொல்லி புஷி ஆனந்த்கிட்ட கட்சியை கொடுத்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துக்கு அப்புறம் ஏதோ கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு வெளியில் தகவல் வருது. மறுபடியும் நடிக்க போனால் நம்ம என்ன வேணான்னு சொல்ல முடியும்? அது அவருடைய விருப்பம். இதுதான் இன்றைய செய்தி என்று வைத்துக்கொள்வோம். ஓகே சார், பல்வேறு தெளிவாக நடத்தும். நன்றி, வணக்கம்.